அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இதில் இந்த மழை பூச்சியை பற்றி பார்க்கலாம். இது ஊருக்கு போன இடத்துல எனக்கு இந்த பூச்சியை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. சின்ன பிள்ளையில பார்த்துருக்கோம், எடுத்து விளையாடலாம் செஞ்சுருப்போம். அது மாதிரி இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இது தெரியாது. அதை பசங்கக்கிட்ட காமிச்சு பார்த்தாங்க, விளையாண்டாங்க. அப்புறம் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த பூச்சியை பிடிச்சி வச்சுட்டு பூச்சி மழை எங்கே வருது அப்படின்னு கேட்டு விட்டோன்னு வைங்களேன், அது ஒரு திசை பக்கமாக போகும். அந்த திசை பக்கம்தான் மழை வரும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நடந்திருக்கு, பெரியவங்க சொல்கிறது நடந்திருக்கு. இறைவன் அந்த சின்ன பூச்சிக்கே எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அது மாதிரி அந்த அந்த பூச்சி மூலமாக அந்த ஒரு செயலை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நமக்கும் நிறைய ஞானம் கொடுத்துருக்காரு. அந்த ஞானத்தையும் நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் பயன்படுத்தணும், நல்ல விதமாக பயன்படுத்தணும். ஆமாம், ஒவ்வொரு நாளும் நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஞானத்தை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும் முதல்ல. ஆமாம், சரிங்க நண்பர்களே, நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஊர்களில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெய்லியும் என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்பப்போ போட்டு விட்றேன், பார்க்கலாம். லைக் கொடுங்க. சரி, பார்ப்போம். ஓகே நண்பர்களே.